தூக்கத்த பத்தி 1609வது வருஷம் நம்மளுடைய உடல் நபத்தையும் சேர்த்து கட்டி வைக்கிற தங்கச் சங்கிலி தான் தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆய்வுகள்லாம் அது ரொம்பவே தெளிவுபடுத்துது. தூக்கம் வெறுமனே நீங்க பகலெல்லாம் ஓடுனீங்க, ராத்திரியில படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது அப்படி இல்ல. இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை கன்சாலிடேட் பண்றதுல ஒரு ப்ராசஸ். கம்ப்யூட்டர் வந்து பேக்கப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேக்கப்பை நம்ம உடம்பு செய்யுது. எல்லாத்தையும் மூளை கரெக்டா வந்துட்டு எங்கெங்க சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிது. நாளைக்கு நமக்கு எதனா ஒண்ணு ஞாபகம் வரணும்னு சொன்னா அது அங்க இருந்து எடுக்கிறதுக்கு தயார் பண்ணிக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இருந்த இமோஷன், சோகமா இருந்தீங்க, சோகமா இருந்தீங்க, இதை எல்லாத்தையும் சரி செஞ்சு மறுநாள் காத்தால நியூட்ரலா அன்னைக்கு ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான வலுவை உங்களுக்கு கொடுக்கிறது தூக்கம். உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் நேத்து கஷ்டப்பட்டதுல இருந்து மொத்தமா ரிப்பேர் ஆகி திரும்பி புத்துணர்ச்சி பெறுவதற்கு நீங்க தூங்குவது அவசியம் அப்படிங்கறத ஆய்வுகள் பலமா சொல்லு. தூக்கத்தை அசால்ட்டா விட்டுடாதீங்க. 4 மணி நேரம் தூங்கினா போதும் நினைக்க வேண்டாம். 7 to 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். தூங்குங்க, நல்லா இருங்க.